ஒருத்தர் இன்னொரு மனைவி கூட இருக்கிறது வந்து ஒரு அஃபேரில் தான் வரும். அது வந்து அவங்க விருப்பப்படி யார் வேணால் யாரோட இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேஷன் போயிருந்தேன் நான். அங்கே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், ஆன்லைன் கால் எனக்கு பண்ணுவாங்க, நான் அது ஆன்லைன் மூலிமா நான் செக்ஸ் வச்சுருப்பேன், அது மூலிமா எனக்கு வந்து பேசிவிட்டு இப்போ என்னை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்னோடய அக்கௌண்ட் ஃபுல்லாகவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி இதை நான் போஸ்ட் போடுவேன், இல்லைனா எனக்கு பே பண்ணு, வேலை வாங்கி தரேன் சொல்லிவிட்டு நம்ம வேலை கொடுக்குறோம் சொல்லிட்டு அது பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லேருந்து தான் பண்ணுறாங்க. ஃபுல்லாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5000 ஃபஸ்ட்டு போடுங்க, உங்களுக்கு நான் 10,000 தரேன், 8,000 நான் உங்களுக்கு வந்து பே பண்ணிவிடுவோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 போட்டு 8,000 நம்மளுக்கு வந்துடும் ரிட்டர்னு. 8,000 வந்து நீங்கள் 30,000 கொடுங்க, பே பண்ணுங்கள். 8,000 பார்த்தீங்கன்னா 25, 30 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவங்களும் வந்து 8,000 10,000 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேஜில் ஹோல்ட் பண்ணிடுறாங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இந்த 10,000 உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 15,000 இன்னும் பே பண்ணணும். டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரு, அவங்க ஒய்ஃப் வந்து வெளியே எங்கே போயிட்டு வராங்க எதுன்னு அவருக்கு தெரியல. அடிக்கடி ஒரு நாள் வந்து ஒய்ஃப் எங்கேயா போகிறாங்க, எங்கே வராங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு ரெண்டு பேர் கூட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அஃபேரில் இருக்காங்க. இப்போ க்ரைம் அஃபென்ஸில் இந்தந்த விஷயங்கள் வரும்ன்ற டீட்டெயில் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் ஒருத்தரோட மனைவி கூட கணவனுக்கு தெரியாமல் இன்னொரு நபர் உறவில் இருக்காருன்னா அது இல்லீகல் அஃபரில் வருமா இல்லை அஃபரில் வருமா? ஏன்னா இப்போ புது ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 497ல் திருத்திப்பட்டிருக்கு. அதை பற்றின ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2018 சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இதுக்கு வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. அதைப்படி பார்த்தீங்கன்னா அது இல்லீகல் அஃபேர்னு வராது, அஃபேர்னு வரும். சரிங்களா? ஒருத்தர் இன்னொரு மனைவி கூட இருக்கிறது வந்து ஒரு அஃபேரில் தான் வரும். அது வந்து அவங்க விருப்பப்படி யார் வேணால் யாரோட இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ கிரிமினல் அஃபென்ஸில் வராது. ஓகே பிரதர், இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் கேஸ் இதை பற்றிலாம் பார்த்துட்டோம். இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்க வழக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைம், ஏஐ, ஃபேஸ் மாஃபிங், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்டர்வியூ இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஆமாம். இப்போது நான் ஒரு கேஸ் விஷயமாக நான் போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்டேஷன் போயிருந்தேன் நான். அங்கே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், ஆன்லைன் கால் எனக்கு பண்ணுவாங்க, நான் அது ஆன்லைன் மூலிமா நான் செக்ஸ் வச்சுருப்பேன், அது மூலிமா எனக்கு வந்து பேசிவிட்டு இப்போ என்னை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்னோடய அக்கௌண்ட் ஃபுல்லாகவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி இதை நான் போஸ்ட் போடுவேன், இல்லைனா எனக்கு பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டிருக்காங்க. நானும் நிறைய காசு அவங்களுக்கு அனுப்பிட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியல சார், எனக்கு டெய்லி வந்து மைண்டு ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 26 வயசு தான் இருக்கும், சின்ன பையன். அவர் வந்து கொடுத்துட்டு ஒரே அழுகுறாரு, சின்ன குழந்தை மாரி. என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல சார், இந்தமாரி ஏமாந்துட்டேன் நான், இந்தமாரி வந்து ஆன்லைனில் வந்து அவங்க வந்து வீடியோ கால் பேச சொன்னாங்க, நான் பேசினா நார்த் இந்தியன் அவங்க, இப்போது நான் வீடியோ கால் கொடுத்து என்னோடய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ என்னை ஃபுல்லாக வந்து மிரட்டிட்டு இருக்காங்க காசு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய பணம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ என் ஐடியில் இருக்கிறத வந்து இதை நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் வந்து இது சம்மந்தமாக வந்து ஸ்டேஷனில் வந்து புகார் கொடுக்குறாரு. அவங்க வந்து போலீஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து புத்திமதி சொல்லி, இனிமேல் இதுமாதிரி பண்ணாதப்பா, ஃபஸ்ட்டு வந்து உன் அக்கௌண்ட்லேருந்து உன் ஃப்ரெண்டு எல்லாருமே ரிமூவ் பண்ணிவிடு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரிமூவ் பண்ணுறேன், ஏன்னா அவங்களுக்கு தான் போஸ்ட் போடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு எல்லா ஃப்ரெண்டையும் வந்து அன்ஃப்ரெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து டிலீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து இவங்க சைபர் கிரைமில் போட்டு அவங்க ட்ரேஸ் பண்ணி, ஏன்னா நார்த் சைட்லேருந்து பேசுகிறாங்க. அதனால் பப்ளிக் அவேர்னஸ் என்னென்னா, யாராக இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோ கால் பண்ண சொல்லியோ, யாருமே இது சம்மந்தமாக வந்து தப்பாக வீடியோ கால் பண்ணும்போது எந்த ஒரு வீடியோ காலும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பப்ளிக் அவேர்னஸ் வேணும் இதில். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட பேசுகிறாங்க. பையன்கிட்ட பேசிவிட்டு அவனை என்ன சொல்கிறாங்க, நீ நேரில் வா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10,000 பே பண்ணு, நான் உனக்கு வந்து வரும்போது நேரில் மீட் பண்ணும்போது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து 10,000 வந்து பே பண்ணுறேன். சரி, அவன் என்ன சொல்கிறான், அந்த பையனும் 10,000 நான் பே பண்ணுறேன், நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன், அது நியர்பை இருக்கிற ஸ்டேஷன் பக்கத்துலேயே அந்த லேடிஸை வர சொல்கிறாங்க. வர சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டு வர சொல்லிவிட்டு போலீஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணோன்னே அவங்கள கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கும் போது அவங்களோட ஐடி ப்ரூஃப் ஃபேக்கு, அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே ஃபேக்கு. அப்புறம் போலீஸ் எல்லாமே என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அது சம்மந்தமாக வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த பெண்ணும் ஆனால் முன்னாடி சந்திச்சதே கிடையாது. ஆமாம், கிடையாது. இது வந்து நிஜமாவே நடந்தது. என்னன்னா கொஞ்சம் அவர் வந்து தெளிவாக இருக்கிறதுனால இந்த ஒரு முடிவு எடுத்தார். காசை வந்து கொடுக்கல,
அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு காசுமே வந்து பே பண்ணல. அப்படி பே பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து க்ரைமில் வந்திருக்கும், அஃபென்ஸில். ஸோ பே பண்ணாததுனால அவர் சேஃப் ஆகிட்டார். சேஃப் ஆனதுனால போலீஸ் வந்து அந்த பொண்ணை ட்ரேஸ் பண்ணி அவங்களோட ஐடி ப்ரூஃப், அவங்க யார், இதுக்கு முன்னாடி யாரையாவது ஏமாற்றிருக்காங்களா, அந்த மாதிரி பணத்தை மோசடி பண்ணி வர சொல்லி ஏமாற்றி பணத்தை எதாவது கேட்டு பண்ணியிருக்காங்கன்னும் போது அதை வெரிஃபை பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதெல்லாம் தவிர்த்து இப்போ இந்த ஆன்லைன் லோன் ஆப்லாம் நிறையா இருக்கு இல்லையா? ஆமாம். அதுலலாம் இப்போ அந்த மாதிரி எமர்ஜென்சி ஒரு 5,000 இல்லை 10,000 அந்த மாதிரி வாங்கிடுறாங்க. ஆமாம். அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து. ஆமாம். ஆனால் ஒரு சுச்சுவேஷன் மேலே அவங்களால அதை கட்டவும் முடியாமல் போயிடுது. அந்த டைமில் அந்த ஆப் மூலயமா ஒரு சில நபர்கள்லாம் அவங்கள கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. அதுதான் இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதே போல் இன்னொரு விஷயம், ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு நம்ம வேலை கொடுக்குறோம் சொல்லிட்டு அது பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லேருந்து தான் பண்ணுறாங்க ஃபுல்லாக. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வராது, நம்ம வந்து லாஸ்ட் சைட்லேருந்து பேசுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 5,000 ஃபஸ்ட்டு போடுங்க, உங்களுக்கு நான் 10,000 தரேன், 8,000 நான் உங்களுக்கு வந்து பே பண்ணிவிடுவோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 போட்டால் 8,000 நம்மளுக்கு வந்துடும் ரிட்டர்னு. 8,000 வந்து நீங்கள் 30,000 கொடுங்க, பே பண்ணுங்க. 8,000 பார்த்தீங்கன்னா 25, 30 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவங்களும் வந்து 8,000 10,000 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேஜில் ஹோல்ட் பண்ணிடுறாங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இந்த 10,000 உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 15,000 இன்னும் பே பண்ணணும். நம்ம அந்த 15,000 பே பண்ணால் உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும், இன்னும் ஒரு 50,000 வந்துடும், இன்னும் ஒரு 25,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து அமௌண்ட் மேலே அமௌண்ட் வாங்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு என்ன ஆயிடுது, நம்மளை சீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் இல்லை. இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே சைபர் கிரைமில் எடுக்கிறாங்க. சைபர் கிரைம் எடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அவங்களோட போலீஸ் வந்து அதை ட்ரேஸ் பண்ணோன்னா ட்ரேஸ் பண்ண முடியல. ஏன்னா ஃபாரின் நார்த் சைடு அவங்க எங்கே இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டை ஃபீஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த அக்கௌண்ட்லேருந்து இவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அந்த அக்கௌண்ட்டை ஃபீஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து இவரோட அமௌண்ட் ஏதாவது இருந்ததுன்னா ஃபீஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இவர் வந்து கோர்ட்டு நீதிமன்றத்தின் மூலமா ரிட்டர்ன் ஆஃப் கேஷ்ன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த நீதிமன்றத்து மூலமா அந்த அக்கௌண்ட்டில் ஃபீஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் இருந்தால் தான் அது கூட, இல்லைனா அந்த அமௌண்ட் கூட கிடைக்காது. இவரோட அக்கௌண்ட்லேருந்து போயிருந்து அவங்க அக்கௌண்ட்டில் ஃபீஸ் பண்ணி இவரோட அமௌண்ட் தான் சொல்லிட்டு ஃபீஸ் பண்ணி இருக்கணும். ப்ளஸ் வந்து இங்கேருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த பேங்க்குக்கு, கன்சர்ன் பேங்க்குக்கு, இந்த மாதிரி வந்து இந்த அமௌண்ட் வந்திருக்கு, ஃபீஸ் ஆன அமௌண்ட் வந்து இவர் ரிட்டர்ன் வந்து இவருக்கு நம்ம கொடுக்கலாமா சொல்லும்போது அவங்க சேங்ஷன் பண்ணணும். ஆமாம் இவரோட அமௌண்ட் தான் ஃபீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அதுக்கப்புறம் நீதிமன்றத்து மூலமாக ரிட்டர்ன் ஆஃப் கேஷ் பெட்டிஷன் போட்டு வாங்கிக்கலாம். இது வந்து சைபர் கிரைமில் தான் வரும், கிரிமினல் அஃபென்ஸில் வராதா? கிரிமினல் சைபர் கிரைம் தான் இது. ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாக சைபர் கிரைம் வரும். ஒரு நபரை நமக்கு தெரியும் பட்சத்தில் அது கிரிமினல் அஃபென்ஸ் வரும். 420 சீட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து யார் என்ன நபர்னு தெரியுமோ சீட் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம பணத்தை வாங்கிட்டு என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னும் 420 சீட் பண்ணுறாங்க அப்படின்னு வரும். ஒரு தெரிஞ்ச நபர் வந்து என்னை வந்து ஃபோட்டோ காட்டி என்னை மிரட்டுறாங்க அப்படின்னும் போது மிரட்டுதல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம் பெட்டிஷன். இன்னும் வந்து என்னை மிரட்டிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க, மிரட்டுதலில் வந்து அது வரும். இது வந்து ஆன்லைன் யாருன்னே தெரியாத நபருக்கு எல்லாமே வந்து சைபர் கிரைமில் வரும். சைபர் கிரைம் ஆல்சோ கிரிமினல் அஃபென்ஸ் தான் அதுவும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து பொதுமக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும்? ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, நியர்பை யாராவது அட்வொகேட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கன்சிடர் பண்ணிங்கன்னா, அட்வொகேட் இந்த மாதிரி கேஸை பார்த்துருப்பான், அட்வொகேட்டுக்கு தெரியும், அவங்கள்ட்ட கேட்கும் போது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன் சொல்லி கேட்குறாங்க, ஆன்லைனில் வந்து ஒரு 5,000 10,000 அனுப்ப சொல்கிறாங்க, இதை அனுப்பலாமா வேண்டாவா, இது வந்து இந்த சைட்லேருந்து வருது, இந்த சைட் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. இதன் மூலமாக வந்து அந்த பணம் வந்து அவங்களுக்கு அனுப்பாமல் நிறுத்தப்படும், ஏமாற்றுறது வந்து கொஞ்சம் குறையப்படும். இப்போ நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் அது ரிலேட்டடான ஆப் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த மாதிரி லோன் ஆப் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட்டு வாங்குறா அது கட்ட முடியாமன்ற பட்சத்தில் இந்த மாதிரி த்ரெட்னிங் அதுலேருந்தும் நடக்குது. ஸோ அந்த விஷயத்த மாதிரிலாம் நடக்கிறத மக்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்கணும் அந்த மாதிரி ஆப்பில் இருந்து? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்புமே நீங்கள் உள்ளே போயிட்டு காசுனா அது ஆத்தரைஸ்டாக அன்ஆத்தரைஸ்டாக ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ்டு ஆர்பிஐ வந்து பரிந்துரை பண்ணியிருந்தால் அது ஆத்தரைஸ்டு, ஆர்பிஐ பரிந்துரை பண்ணாது எதுவுமே அன்ஆத்தரைஸ்டு ஆப் தான். அது அன்ஆத்தரைஸ்டு ஆப்பில் நீங்கள் போட்டுட்டு சப்போஸ் எது நடந்தாலுமே நீங்கள் அது சம்மந்தமாக ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது, மறுபடியும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டுலலாம் வந்து லோன் கேட்டுட்டு போடுறாங்க, காசு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ சமீபத்தில் கேட்ட வரைக்கும் ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸில் ஒரு பேமெண்ட்டு கட்டுறாங்க, 10,000 வரைக்கும் பே பண்ணிடுறாங்க, க்ளோஸும் பண்ணிடுறாங்க. ஆனால் என்ஓசி வாங்கலை, க்ளோஸ் பண்ணதுக்கான என்ஓசி எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ஆப்பில் இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பர்சனலாக எல்லா அக்கௌண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஃபேஸ் மார்ஃபிங் பண்ணி உங்களை நாங்கள் இந்தமாரி ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும் அனுப்பி, அதனால் நீ இன்னும் எனக்கு ஒரு 20,000 பே பண்ணு அப்படிலாம் சொல்லி மிரட்டியிருக்காங்க.
ஸோ அதனால் வந்து பப்ளிக் எல்லாருமே வந்து எந்த ஒரு ஆப்பில் ஒரு லோன் வாங்குறதா இருந்தாலும் விசாரித்து அந்த ஆப் வந்து ஆத்தரைஸ்டு ஆப்பை அன்ஆத்தரைஸ்டு ஆப்பை பார்த்துட்டு ஒரு லோனை வந்து வாங்குங்க. மோஸ்ட்லி ஆப்ன்றதை அவாய்ட் பண்ணிட்டு டேரெக்டாக பேங்க்குன்றது போயிடலாம், அதான் சேஃப்னு நினைக்கிறீங்க இல்லையா? எப்போவுமே வந்து டேரெக்டாக பேங்க்கில் போயிட்டு வாங்குறது தான் சேஃப் எனக்கு தெரிஞ்ச ஆப்போட. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த இன்ஸ்டா எஃபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட்டு ஒன்று கிரியேட் ஆகும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம் ஒரிஜினலாக, ஆனால் நமக்கே தெரியாமல் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் இருக்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி ஒரு அமௌண்ட்டு கேட்டு இது பண்ணுறது, இந்த மாதிரியான கேஸ்லாம் வந்து எப்படி அது ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்போது ஃபேஸ்புக்கும் சரி இன்ஸ்டாகிராம் இதுக்கெலாம் வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ் மாதிரியே நம்ம போட்டிருப்போம், நம்ம ஃபோட்டோ மாதிரியே ஃபேஸ் ஒன்று ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு 10,000 5,000 இதுமாதிரி வந்து அவர் கேட்குற மாதிரியே மெசேஜ் போட்டுட்டு இதுமாதிரி வந்து எனக்கு அர்ஜென்ட்டு 10,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதனால் நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க அக்கௌண்ட். சமீபத்தில் வந்து இது விஷயமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தரோட அக்கௌண்ட்டையே வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணி அது மூலிமா வந்து பணம் கேட்டு அதுக்கும் பணம் எல்லாருமே ஒரு அரசாங்க அதிகாரி அப்படி வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னும் போது உடனே பணம் கொடுப்பாங்க. யாருமே வந்து இவங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டில் கேட்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அந்தமாரி கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கேட்குறவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணால் நார்த் சைடு, அதனால் வந்து ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க அமௌண்ட்டை வந்து நம்ம ரெக்கவரி பண்ணி கொடுக்குறது போலீஸால். ஸோ அதனால் வந்து யார் காசு கேட்டாலுமே சரி ஃபேக் அக்கௌண்ட் யாருது அவங்க தான் கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணியோ கேட்டுட்டு எதாக இருந்தாலும் ஃபர்தராக மூவ் பண்ணுறது நல்லது. ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்த லோன் ஆப்பு, இந்த எஃபி, இன்ஸ்டா இதெல்லாமே பார்த்துருவோம். இப்போ டேங்கோன்னு ஒரு ஆப் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 18+ தான். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்பவே கெடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம். அந்த ஆப்பை பற்றின ஒரு அட்வொகேட்டாக உங்களோட அட்வைஸ் என்ன? கவர்மெண்ட்லாம் பேன் பண்ண வேண்டிய ஒரு ஆப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து சின்ன பசங்க எல்லாருமே வந்து இப்போது ரொம்ப அதில் போயிட்டு அடிக்ட் ஆகிற ஒரு நிலமை இருக்குது. ஏன்னா வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்துட்டு பே பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆப்பில். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து சமூகத்தில் இருக்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்க வந்து இந்த ஆப்பை வந்து ஃபோனில் வந்து குழந்தைங்க இதுமாரி ஏற்றிருந்தாங்களும் சரி அதை வந்து கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு ஆப் இதெல்லாம். இப்போ இந்த ஆப்பை இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா இந்த இல்லீகல் அஃபேர் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம். ஓகே பிரதர், இப்போ அஃபேர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார் கீ ஸ்வாப்பிங், ஒய்ஃப் ஸ்வாப்பிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சமீபத்தில் அந்த மாதிரி நீங்கள் சந்தித்த வழக்குகள் எதாவது இருக்கா? ஆமாம், இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எனக்கு தெரியல. டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரு அவங்க ஒய்ஃப் வந்து வெளியே எங்கே போயிட்டு வராங்க எதுன்னு அவருக்கு தெரியல. அடிக்கடி ஒரு நாள் வந்து ஒய்ஃப் எங்கேயா போகிறாங்க எங்கே வராங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னொரு ரெண்டு பேர் கூட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அஃபேரில் இருக்காங்க. இது பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உள்ள ரூம்குள்ளே போயிட்டு அவங்கள வந்து அடிச்சிடறாரு. அடிச்சிட்டோடனே அங்கே இருக்க ரூமில் இருக்கவங்க வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. போலீஸ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இவர் சொல்கிறார் என் ஒய்ஃப் வந்து அஃபேரில் இருக்காங்க, இன்னும் 2 பேர் கூட இருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இது வந்து அஃபேர்ன்றது வந்து இன்றைக்கி வந்து சட்டப்படி அது லீகல் ஆகிடுச்சு, அதனால் வந்து இதுக்கு நான் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அடித்ததுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் அவங்க மேலே நடவடிக்கை பண்ணி எடுத்திருக்காங்க. இது இப்போ நடந்திருக்கு? ஆமாம், இப்போ நடந்தது லேட்டஸ்ட். ஓகே பிரதர், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாருக்கும் பொறுமையாக இருந்து பதில் சொல்லியிருக்கீங்க பிரதர். இன்னும் அடுத்த ஒரு இன்டர்வியூவில் சந்திப்போம். கண்டிப்பாக, நன்றி.